தன்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கூட என்று சொன்ன கர்த்தர் எவ்விதமான மகிமைக்குரியவராம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 96:7. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அன்பானவர்களே, நாம் வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் பல நன்மைகள் பெற்றாலும் அந்த நன்மையை தருகிற தேவனுக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும். எவ்வளவுதான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னை போன்ற தேவ மனிதர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும் விடுதலையை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஒரு பாத்திரங்கள் தானே தவிர மகிமையும் கனத்தையும் நாம் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். அதனால்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஆம், இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நாம் நினைவு கொண்டு நன்றி நிறைந்த இறைத்தோடு அவருக்கே மகிமையை செலுத்துவோம், கனத்தை செலுத்துவோம். தன்னை மகிமைப்படுத்துகிற யாவரின் தேவன் ஏற்ற வேளையிலே மகிமைப்படுத்துவார். அவர் மறக்கிறவர் அல்ல, மனிதனை போல மறந்து போகிறவர் அல்ல. நிச்சயமா ஏற்ற வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணி உயர்த்துவார். ஆக துதியும் கனமும் மகிமும் கர்த்தர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல விடுதலையை தாரும். அவங்க செய்ய வேண்டிய வேலையில கர்த்தர் ஜெயித்து கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த நன்மை உண்டு பண்ணட்டும். எதை செய்தான் நான் செய்தேன் என்று சொல்லாதபடி கர்த்தர் செய்ய வைத்தார், எங்களை அவர்தான் வழி நடத்தினார் என்று சொல்லி புகழும் கனத்தை மகிமை உமக்கே செலுத்திட அருள் புரியும். ஜீவாதிபதி இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலி நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணியையர். God bless you.